என்ன வேணும்? தண்ணி பாட்டில் 1, 3 யூஸ் பண்ற கிளாஸ், அப்புறம் 2 ரூபா ஊர்கா பாக்கெட். சரி ஓகே, அவ்வளவுதானே? சிகரெட் என்ன வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, சிகரெட் இல்ல. சரி 2 10 ரூபா மிச்சர் பாக்கெட், அப்புறம் 2 விக்ஸ் மிட்டாய். அவ்வளவுதான். சரி இருங்க, கொண்டு வரேன். வாட்டர் பாட்டில், ஹால்ஸ், இதுல ஊறுகாய் இருக்கு, 3 கப்பு, அப்புறம் மிச்சர் பாக்கெட். மொத்தம் 49 ரூபா ஆயிடுச்சு. 49 ரூபாயா? ஓகே. அக்கா 45 ரூபா தான் இருக்கு. 4 ரூபா அப்புறம் தட்டுங்களா? ப்ளீஸ். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. மாமா இங்க வா. மொத்தம் 49 ரூபா பில்லு, 4 ரூபா அப்புறமா தராராம். என்னன்னு கேளு. இந்த தம்பியா? ஆமா மாமா, 45 ரூபா தான் இருக்கான். பரவாயில்லப்பா, நீ அப்புறமா கொடு. நம்ம வேலை என்ன பையன்தான், பாத்துக்கலாம். ஓ அப்படியா? சரி சரி. அப்பா உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும்பா. உங்க அப்பா கிட்ட போய் ஷாலினி ஸ்டோர்ஸ் கண்ணன்னு சொல்லு. அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். ஃபோன் பண்ணி வேணா கேட்டுக்க. சரக்கடிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா தெரிஞ்ச கடையிலே வந்து சைடிஸ்டுக்கு ஜமா ஆகிட்டனே. இது போய் வாங்கிட்டு வந்து தொலைக்கடி கேட்கலாங்களா? சமாளிப்போம். அண்ணா நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க. வெயில் அதிகமா இருக்கா, அதான் தாக்கத்துக்கு தண்ணி பாக்கெட்ல வாங்கினேன். அப்புறம் இந்த மிக்சர் பாக்கெட்லாம் கிரிக்கெட் விளையாடுக்குள்ள பசங்களை பசிக்கும்ல, அதுக்காக தான் வாங்கினேன். இந்த விக்ஸ் மிட்டாய் வந்து தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, அதுக்காக தான் வாங்கினேன். இந்த ஊறுகாய் பாக்கெட்டு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக வாங்கினேன். சரி நான் வரட்டுங்களாண்ணா? அப்பாட்ட கேட்டதா சொல்றேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப். ஐயோ அண்ணா, நான் யூஸ் அண்ட் த்ரோ கப் கேட்கலண்ணா, ஐஸ்கிரீம் கப் தான் கேட்டேன். அக்கா தான் மாத்தி எடுத்து வந்து கொடுத்துறாங்க. ஐயோ இல்ல, நீ யூஸ் அண்ட் த்ரோ கப் தான் கேட்ட. இல்லக்கா, நான் ஐஸ்கிரீம் கப் தான் கேட்டேன். இல்லனா ஒண்ணும் பரவாயில்லக்கா, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரிங்களா? இல்ல இல்ல வரேனா? ஏய் நில்லுப்பா, நீ தான் யூஸ் அண்ட் த்ரோ கப் கேட்ட. விடு ஷாலினி. இல்ல மாமா, அவன் யூஸ் அண்ட் த்ரோ கப் தான் கேட்டான். இப்போ அப்படியே பிளேட்ட மாத்திட்டான். அது ஒண்ணும் இல்ல ஷாலினி, தெரிஞ்சவங்க கடன் தெரியாம சரக்கு அடிக்கிறதுக்கு சைட் டிஷ்லாம் வாங்கிட்டான். கடைசியில தெரிஞ்சவங்க கடன் தெரிஞ்சதும் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு போயிட்டான். ஓ அப்படியா? அப்படித்தான். சரி நீ வேலைய பார், கப் எடுத்து வை. மாமா சாப்பிடு. வந்துச்சா? ஆமா நீ சாப்பிட்டியா? ஏய், ஒண்ணு இந்த பக்கம் ஆட்டு, இல்ல இந்த பக்கம் ஆட்டு. அது என்ன பிளஸ் கூறிட்டு போட்டு ஆட்டுற? நான் சாப்பிட்டேன் மாமா, நீ சாப்பிடு. சாப்பாடு. ஆமா மாமா. சாம்பாரு. அவ்வளவுதானா? வெறும் சாப்பாடு சாம்பார் மட்டும் தானா? கூட்டு பொரியல் எங்கடி? மாமா மாமா, நானும் சமைச்சுக்கிட்டே இருந்தேனா திடீர்னு கேஸ் தீந்துருச்சு மாமா. நானும் மாட்டுறேன், என்னால அந்த ரெகுலேட்டரை மாட்டவே முடியல மாமா. டைம் வேற ஆயிடுச்சு, அதனாலதான் இருக்கிற சாப்பாட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொண்டு வந்தேன். ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு மாமா. முடியாது. ப்ளீஸ் மாமா. ஏய் பயப்படாத. குக்கர் ஆப் இருக்கும்போது நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணோம்? குக்கர் ஆப்ல ஆர்டர் பண்ணா ஹெல்தியான வீட்டு சாப்பாடு டைரக்டா ஹோம் கிச்சன்ல இருந்து கிடைக்கும். சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்னு இந்த ஆப்போட சர்வீஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். வெறும் கூட்டு பொரியல் கூட இதுல ஆர்டர் பண்ணிக்கலாம். வெறும் கூட்டு பொரியல் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாமா? நம்மள நேரு இப்போ ஆர்டர் பண்றேன். மாமா எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணேன். நான் இன்னும் எதுவும் சாப்பிடல மாமா. அடி பாவி, நீயும் சாப்பிடலையா? அப்புறம் ஏன்டி போய் சொன்ன? இரு உனக்கு சேர்த்து ஆர்டர் பண்றேன். வீட்லயே செய்யற பொடி, மாவு, ஊறுகாய், கேக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணவா? இல்ல அதெல்லாம் வேணாம் மாமா, கூட்டு பொரியல் மட்டும் போதும். சரி ஓகே, எனக்கு காசு மிச்சம். நினைத்தேன் வந்தாய், 100 வயது கேட்டேன் தந்தாய். அண்ணா நமக்கு கொஞ்சம் ஆசை மனது. வணக்கம்ங்க. என்னங்க உங்களை தனியாக கடையில் விட்டு பங்காளி எங்க போனாரு? ஏங்க எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க உருன்னு? உங்க மூஞ்சில சிரிப்பே வராதா? ஏங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? மூளை இருக்கா? ஏங்க உங்களுக்கு மூளை இருக்கான்னு கேட்கல. மூளை இருந்தா நீங்க பங்காளி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நான் கேட்டது இந்த ஆட்டு மூளை இருக்கான்னு கேட்டேன். இத பார்த்தா என்ன கசப்பு கடை மாதிரி இருக்கா? இல்ல, ஆனா வெளியில போர்டுல இங்க அனைத்து பொருள்களும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் போட்டுருந்துச்சா, அதான் மூளை இருக்கான்னு கேட்டேன். எல்லா பங்காளி, உனக்கு முன்னாடி வந்த எல்லா கஸ்டமருக்கும் மூளை இருந்துச்சு, உனக்கு தான் இல்ல மூளை. வாங்க பங்காளி, எப்படி இருக்கீங்க? அது நீங்க இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. செம்ம போரு. மூளை இருக்கான்னு கேட்டா அக்கா கிட்ட ஜோக் அடிச்சிட்டு இருந்தேன். அக்கா சிரிக்கவே இல்லை. ஆனா நான் ஜோக்ல அடிக்கல, உண்மையாவே உனக்கு மூளை இல்ல, அதத்தான் சொன்னேன். என்ன பங்காளி என்ன கோவமாக்குறீங்களா? இன்னைக்கு நான் கோவமே பட மாட்டேன் பங்காளி. ஏன் சொல்லுங்க? சூடு சொரணை இருந்தா தானே கோவம் வரும். அதான் உனக்கு இல்லவே இல்லையா? கரெக்ட் தானே உணரமா? ஓ அசிங்கப்படுத்துறீங்க. முன்னாடி மூளை இல்லாதன்னு சொன்னீங்க, இப்போ சூடு சொரணை இல்லைன்னு ஜாடமடையே சொல்றீங்க. சரி, எனக்கு தான் சூடு சொரணை இல்லை, உங்களுக்கு தான் நிறையவே இருக்குமே சூடு சொரணை. அப்ப நீ என்ன பண்ணி இருக்கணும்? மாசம் பிறந்த உடனே வாடகை எடுத்து வந்து என் வீட்டு முன்னாடி நாய் மருந்து இருக்கணும். வாடகை கொடுற மயிறு அப்படின்னு கேட்டாதான் தெரியுங்களா பங்காளி?
இனிமே 5ஆம் தேதி வாடகையை தம்பிகிட்ட கொடுத்துரு. பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி வாடகை எடுங்க. நான் அண்ணாச்சி மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது, கெட்டவன். வாடகை கொடுக்கலனா கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியும். வெளியே எங்க தள்ளு தள்ளுறா. மாமா வெளியே வேணாம் மாமா. தள்ளு. மாமா வேணாம். ஏய், மாமா வெளியே வேணாம் மாமா. தள்ளு. சொன்ன கேளு மாமா வேணாம். என்ன பங்காளி ட்ரிகர் பண்றீங்களா? நான் கழுத்தை பிடிச்சி சொல்லி தள்ள மாட்டேன்னு ட்ரிகர் பண்றீங்க. டேய் பார்த்துக்கிட்டே இருக்க, கழுத்தை பிடிச்சி சொல்லி தள்ளு. டேய் வாடகை கொடுக்க வக்கில்ல சீனை போட்டுக்கிட்டு இருக்க. வாடகை கொடுறா. யார் மேல வைக்கிற? கையை- வேணாம் மாமா. ஐயோ, சொன்னா வேணாம். என் கடைக்கு வந்து என் மேல கையை வைக்கிற. அண்ணாச்சி இந்த கடைக்கார ஒரு ரவுடி பையன் பொறுக்கு பையன் அன்னைக்கு சொல்லியிருக்கேன் நினைச்சு உங்ககிட்ட. என்னப்பாச்சு? தேதி 5க்கு மேலே ஆச்சுன்னு சொல்லி வாடகை கேட்கலான்னு வந்தேன். கூட வந்த பச்சை மண்ணை போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டான். அட நீ ஏன்பா இன்னும் கேட்காம அங்க போன? அந்த தம்பி காலையில என் வீட்டுக்கு வந்து இந்த மாசம் வாடகையை கொடுத்துட்டு போயிட்டான். வாடகை கொடுத்துட்டான். அட ஆமாப்பா, இனிமே இன்னும் கேட்காம குண்டு கம்மட்டுக்கு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காத. அண்ணாச்சி இந்த டைம் விட்டுறேன், அடுத்த டைம் பாத்துக்கிறேன். சரி அண்ணாச்சி வச்சுங்க வச்சுருங்க. நான் இவனை சும்மா விடக்கூடாதுண்ணா. நீ ஊன்னு சொன்னா இவனை இங்கே இந்த இடத்துல பொழந்து எடுத்துடும். யார் நீ? வேண்டாம் குமரேசா, வாடகை கொடுத்தாச்சுனாலே சண்டை முடிஞ்சுன்னு அர்த்தம். வா போலாம். ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் எடுத்து வை. ஒருத்த மாட்டு வடா. வர மங்காளி. நீ தான் மாட்டுவன்னு நினைச்சேன், மிஸ் ஆயிட்ட. நீ இன்னைக்கு வாங்க வேண்டிய அடியை தான் அவ வாங்கிட்டு போறான். என் மேலே கை வச்சிருந்தா முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். சுமாரா தாண்டி இருந்துச்சு. நாளையில இருந்து நீயே சமைச்சுக்கோ. அண்ணி இந்தாங்க நான் கேசரி செஞ்சேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னது நீ கேசரி பண்ணியா? நான் கேசரி பண்ணக்கூடாதா? பண்ணலாம் பண்ணலாம், ஆனா வீட்ல ரவையே இல்லையே, அப்புறம் எப்படி கேசரி? அதான் தீபி ஸ்பெஷல். இது நான் கோதுமையில செஞ்சது. அப்படியா? குடு. எப்படி இருக்கு? ஆனா வீட்ல கோதுமையும் இல்லையே. யாரு சொன்னா? அதான் ஷெல்ஃப்ல இருந்துச்சு. எனக்கு தெரியாம நம்ம வீட்டு ஷெல்ஃப்ல கோதுமையா? எப்படி? குட்ரி, என் தங்கச்சி முதல்ல ஆசையா சமைச்சு எடுத்து வந்திருக்கா. அத சாப்பிட்டு என்கரேஜ் பண்ணாம கொஸ்டின் கேக்குறா. கொஸ்டின் சொன்ன கேளு. வேணாம் மாமா. ஓடி. அண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நானே இன்னும் சாப்பிடல, முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். நானும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன் தரமாட்டியா? நீ மட்டும் தான் சாப்பிடுவியா? சரி பரவாயில்ல, கொஞ்சோண்டு அன்னைக்கு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடு. நான் நாளைக்கு வேற டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். பாய் அண்ணி. பாய் அண்ணா. மாமா முழுங்கினாத மாமா. இது கோதுமையில செஞ்ச கேசரி இல்ல, ஷெல்ஃப்ல சபீனா பாக்கெட் தான் இருந்துச்சு. உன் தங்கச்சி சபீனால கேசரி செஞ்சிருக்கா மாமா. என்ன அந்த பக்கம் நல்லா வேணும் மாமா உனக்கு. நான் ஹெல்தியா ஆக்கி போட்டு என் சமையல குறை சொல்வல. இப்ப தெரியுதா என் அருமை என்னன்னு? டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.